சங்கங்கள் கழகங்களது தலைவர்கள், கோயில் தலைவர் மற்றும் அன்பான மாணவர்களுடைய இலக்கை நோக்கி அழைத்து செல்வதற்கு திரு பைரவர் அவர்கள் திடமாகவே இப்போது ஆயத்தமாக இருக்கின்றார், ஆயத்தமாகிவிட்டார். எனவே அந்த இலக்கு என்பது மிக தொலைவில்லை, மிக மிக அண்மையிலே இருக்கின்றது என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. என்றால் கிட்டத்தட்ட 39 வருடகாலம் இந்த கல்வி சேவையில் இருந்து நான் அனுபவம் பெற்றிருக்கின்றேன். அந்த அனுபவத்தின் ஊடாக மிகவும் தொலைவில் இல்லாமல் மிகவும் அண்மையிலே தான் அந்த இலக்கை அடைவதற்கு இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இப்போது இந்த பாடசாலையிலே ஒரு மிகவும் சிறப்பான கற்றல் சூழல் என்றால் பார்த்தால் ஒரு ரம்மியமாக இருக்க வேண்டும், மனதுக்கு ஒரு இதமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு போகாமல் இங்கே இருந்தால் நல்லம் என்று நினைக்கக்கூடிய அந்த சூழல் அமைய வேண்டும். அதுதான் உண்மையான பாடசாலை. மாணவர்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, போவது விரும்பக்கூடாது. அதை விட இங்கே அவர்களுடைய அரவணைப்பு, அவர்கள் பார்க்கின்ற இடமெல்லாம் காணப்படுகின்ற அந்த நிலை, இவைகள் தான் ஒரு கவிநிலை, பாடசாலையுடைய ஒரு கவிநிலை. எனவே அந்த கவிநிலை இப்போது ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அதிபர் அவர்களை குறிப்பிட்டார்கள், பலர் என்னிடம் நேரடியாகவே இதை தெரிவிக்கின்றார்கள் என்று. ஒருவேளை என்னத்தான் குறிப்பிட்டாரோ நான் தெரியாது. ஏனென்றால் நானும் முந்த நாளும் வந்த நாள் நான் இதை எதிர்பார்க்கின்றோம், நாங்கள் இதை எதிர்பார்க்கின்றோம் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கல்வி என்பது அது என்னுடைய சோல். இப்போது அது எங்களுடைய தமிழர்களுடைய இப்போது தேவையான ஒரு மூலதனம். அதை நாங்கள் ஏனோ விட்டுவிட்டோம், பல காரணங்களின் அடிப்படையிலே நாங்கள் அதை கீழே விட்டுவிட்டோம். ஆனால் அந்த மடுவாக இருக்கின்ற அந்த நாங்கள் விட்டதை மீண்டும் நாங்கள் பற்றி பிடிக்க வேண்டும். எனவே அந்த கல்வியை நாங்கள் மீண்டும் பற்றி பிடிப்பதற்கு, விட்டத்தை இழந்தத்தை மீளவும் பற்றி பிடிப்பதற்கு நாங்கள் சாதாரணமாக செய்கின்ற வேலைகளோடு 3 மடங்கு வேலைகளை எல்லோரும் செய்ய வேண்டும். அப்போதுதான் அதை விட்ட கல்வியை நாங்கள் பிடிக்க முடியும். மட்டக்களப்பில் இருக்கின்ற பிரபலமான பாடசாலைகளை பற்றி நாங்கள் கலைக்கிறோம். எங்களுடைய உண்மையானவே கல்வி தேவையான பிள்ளைகள் இங்குதான் இருக்கின்றார். ஏனென்றால் அவர்களுக்கு கல்வி ஒரு மூலதனம். இவர்களுக்கு மட்டக்களப்பில் இருக்கிற பிரபலமான பாடசாலையுடைய பெற்றோருக்கும் கல்வி ஒரு கௌரவம். அவர்கள் ஏஎல் படித்தால் போதும், அவர் ரஷ்யாவுக்கோ அங்கேயோ எங்கேயோ அனுப்பி அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு இந்த கல்வியினூடாக கிடைக்கிற அந்த சான்றிதழும் நான் மிக முக்கியம். அதான் அவருடைய மூலதனம். அந்த சான்றிதழை வைத்துத்தான் அவர்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அது முற்றுமுழுதாக இந்த அதிபராலோ ஆசிரியராலோ இந்த பாடசாலை வளர்ப்புகளாலோ ஏற்படுத்த முடியாது. அதற்கு இந்த பாடசாலையை சுற்றியிருக்கின்ற சமூகம், இந்த பிஞ்சு குழந்தைகளுடைய பெற்றோர் அல்லது அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றவர்கள் தான் மிகவும் அடிநாதமாக இருக்க வேண்டும். எங்களுடைய புறநகர் பகுதிகளில் இருக்கின்ற பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அதிகமான பிள்ளைகளுடைய பெற்றோர் இந்த நாட்டிலே இல்லை. தொழில் நிமித்தமாக அவர்கள் வேறு திசைகளில் இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த கல்வியை இவர்கள் பெறுவதற்கு இந்த பெற்றார் அல்லது அவருடைய பாதுகாவலர் செய்ய வேண்டிய அந்த ஊக்கத்திலே பெரும்பகுதியை அவர்கள் ஏனோ விட்டு விடுகிறார்கள். ஆனால் இப்போது இந்த பெற்றார்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. இப்படி ஒரு நல்ல சூழல் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து நாங்கள் நகரத்துக்கு போவது என்பதை நாங்கள் மறந்து சில நேரங்களிலே வேறு கிராமத்தில் இருந்து இந்த பாடசாலைக்கு பிள்ளைகள் வரக்கூடிய ஒரு சூழலை நான் நினைத்தால், நீங்கள் நினைத்தால், இந்த பெற்றோர் இந்த மாணவர்கள் நினைத்தால் மிக விரைவாக கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அப்படி ஒரு அழகான சூழல் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. இன்னும் ஒரு விசேட அம்சத்தை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். பல பாடசாலைகளுக்கு நாங்கள் போவது தெரிந்தால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தொழில் என்றாலும் இந்த மூலாந்தரத்திலிருந்து மாணவர்கள் இந்த மண்டபத்திலே அமர்ந்திருக்கின்றனர், சின்ன சிறுசுகள் எல்லாம். இப்போது அவர்களிடம் இருந்து ஒரு சின்ன சட்டமும் வராத வகையில், யாரும் அவர்களை கட்டுப்படுத்தாத வகையில், குண்டூசி விழுந்தாலும் சட்டம் வருகின்ற ஒரு அமைதியும்
ஒரு இதிலும், அதாவது மாணவர்களுக்கு அந்த விழுமியத்தையும் பண்பாடையும் முதலாவது இங்கு ஊட்டப்பட்டிருக்கின்றது. அதுதான் அதை முதலாவது வெற்றி என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்படி உண்மையாகவே எப்படி இந்த மாணவர்கள் தங்களுடைய ஒழுக்கத்தையும் தங்களுடைய இதையும் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அடித்தளம் விடப்பட்டிருக்கின்றது. எனவே பாருங்கள், அப்ப பல்வேறுபட்ட வகைகளிலே இப்போது நீங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி முன்வருகின்றோம். நான் நினைக்கின்றேன், நாங்கள் கண்ட கனவுகளிலே கிட்டத்தட்ட எங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வு உண்மையாக ரெண்டு மிக முக்கியமானது. ஒரு ஆத்மீக ரீதியான விஷயம், அடித்தளமிடப்பட்ட அந்த சரஸ்வதி சிலைக்கு இந்த ஊரினுடைய பிரமுகராக இந்த திரு சீனி தம்பி அவர்கள் உடைய குடும்பத்தினர் விசேடமாக அவருடைய மகள் ஞாபகார்த்தமாக அந்த அழகான மிகவும் பாரியளவான அந்த சரஸ்வதி சிலை ஏற்கனவே அதற்கு சிலர் உதவி செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, உண்மையாகவே இப்ப தேவையாக இருக்கின்ற என்னுடைய இந்த மாணவர்கள் விட்டிருக்கின்ற மிக விஷயம் கல்வியினுடைய அடிமுடி என்பது வாசிப்பு தான். யார் கூடுதலாக வாசிக்கின்றானோ அவன் தான் அறிஞன். எனவே அதற்கான ஒரு திறவுகோல் இங்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படியான இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள நானும் சந்தோஷம் அடைகின்றேன். எனவே அதிபர் அவர்களுக்கு நான் நினைக்கின்றேன், இதனுடைய எங்கு பார்த்தாலும் இதனுடைய வசனங்கள் இவைகள் நல்வழிப்படுத்துகின்ற தன்மைகள் இவைகள் தான் காணப்படுகின்றன. தலைவர் வழியோ சொல்வார்கள், குடிகளும் அவ்வழியே. தலைவர் இப்போது நல்வழிப்படுத்தினால் ஆசிரியர்களும் அவர்களை பின்தொடர்வார்கள். அது ஆசிரியர்களும் அதிபரும் பின்தொடர்ந்தால் அதுக்கு பின்னால் மாணவர்களும் செல்வார்கள். மாணவர்கள் வந்தால் ஆசிரியர்களும் அதாவது ஏறிய பெற்றோரும் செல்வார்கள் என்பதுதான் ஒரு நியதி. எனவேதான் பாடசாலை என்பது அந்த அதிபருடைய அதிபர் என்பது பாடசாலை என்ற ஒரு முன்மொழியும் இருக்கின்றது. எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய வாய்ப்புகளை இந்த சிறார்களுடைய நல்ல சந்தர்ப்பத்தை நழுவப்படாது செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. பாடசாலையில் விட்டு வந்தால் இரவு நேரங்களிலேயாவது பாடசாலையிலே படிக்கின்ற பாடத்தை இருந்து படிப்பதற்கு உங்கள் வீட்டிலே ஒரு அமைதியான ஒரு அழகான சூழலை இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும். அந்த அமைதியான அழகான சூழல் என்று நான் எதை சொல்கின்றேன் என்றால், அந்த வீட்டிலே இந்த படிக்கின்ற போதும் எந்த கவனக்கலைப்பானும் இருப்பாலும் பார்த்துக் கொள்ள வேண்டும். கவனக்கலைப்பான் என்றால் டிவி மாத்திரமல்ல, எங்களை பிரதேசத்தில் இருப்பது நாங்களும் இதோட சேர்ந்தவர்கள் என்ற வகையில் சில நேரங்களிலே அளவுக்கு அதிகமாக சட்டம் போடுவது தந்தைகள். ஏனென்றால் அதிகமான முசார்பானங்களை நாங்கள் பாவித்தால் சட்டம் வரும் எங்களுக்கு. அது கூட எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுடைய மிகவும் தடையாக இருக்கின்ற விடயம். எனவே அந்த தடைகளை வீட்டிலே நீக்கினாலே போதுமானது என்று அன்பாக கேட்டு உங்கள் எல்லோருக்கும் நல்ல எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அந்த மாற்றம் என்பது உங்களுக்கு தெரியும், சொன்னது போன்று படிப்படியாக வளர்ந்த ஒன்று. அதுக்கு பலர் காலிட்டிருப்பார்கள். முன்னாள் கடந்த கால ஆசிரியர்கள்